செந்தில் பாலாஜி புரிஞ்சுக்கணும், பாராளுமன்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம யாரையாவது கூப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்றோமா? வாலண்டியர்ஸ் பக்கத்து தொகுதியிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அது அரசியல் எல்லா பக்கம் நடக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க இளைஞர்கள் வேலை செய்யத்தான் போகிறாங்க. ஆனால் கரூரிலிருந்து ஆளை கொண்டு வந்து இந்த பாக்கெட்டில் பணத்தை இந்த பாக்கெட்டில் பணத்தில் வீதி வீதியாக நடந்து போய் உங்களுக்கு 200 உங்களுக்கு 500 பிடிங்க, உங்களுக்கு குண்டா வேணுமா அண்டா வேணுமா ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா பிடிங்க அப்படின்னு மொத்தமாக கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தை குத்தகைக்கு எடுத்திருப்பது யார்? கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜியோடு உணர்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள், செந்தில் பாலாஜி தவறாக சேர்த்த சொத்துக்களை தவறாக வெளியே பணத்துக்கு கடுந்து வட்டி கொடுத்துருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகளை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல இந்த ஜோப்பில் பணமும் அந்த ஜோப்பில் பணத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக பணத்தை இறைத்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் நம்ம குற்றம் சாப்பிடும். இன்னைக்கு அதை ஒருபடி மேலே போய் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை கூட கரூர்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த 18 வேட்பாளர்கள் கூட கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தருவதற்கு தயாராக இல்லை. அதுலேருந்தே தெரியுதா செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி உறுதியாயிடுச்சுன்னு. இப்போ செந்தில் பாலாஜி எப்படி போயிட்டு இருக்காரு? கரூர்லேயும் முடியல, வண்டி எடுத்துட்டு கரூர் போறாரு. கோயம்புத்தூரில் முடியல, வண்டி எடுத்துட்டு கோயம்புத்தூர் போறாரு. ஆனால் அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக அழகாக நீட்டாக ஒரு தெருவாக நடந்து போய் அவருடைய பிரச்சாரத்தை கண்ணியமாக முடிச்சுட்டு வர்றாங்க. அதனால் தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருப்பது. நான் ஏற்கனவே சொன்னது போல தோல்வி என்பது கோயம்புத்தூர் சவுத்தில் ஆரம்பித்து சேப்பாக்கு வரைக்கும் இந்த முறை தோல்வி ஆகத்தான் போகுது. அதனுடைய அறிகுறி தான் நேற்று வேட்பாளர்களுடைய வேட்புமனுடைய ஸ்க்ரூட்டனி, அந்த நடந்த டிராமா என்பது நேற்று நடந்த ஒரு அறிகுறி. அது முதலமைச்சர் அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கமிட்மெண்ட், குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அவர்கள் அதிகப்படியாக செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கமிட்மெண்ட். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், இதே திமுக வேறு வேறு சூழ்நிலையில் இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், பெண்களுக்கான ரிசர்வேஷன் கோட்டா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோக்சபாவில் கொண்டு வருகின்றோம் புலி வர்ற கதை மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அதை உறுதியாக ஒன்று லோக்சபாவில் அதை கொண்டு வந்தது மட்டும் இல்லை, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு சிறப்பு சிட்டிங்கை கூப்பிட்டுருக்கிறாங்க. ஏப்ரல் 16, 17, 18. இது நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களித்து இந்த ஹிஸ்டாரிக் செஷனில் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் 1/3 குறைந்தபட்சம் எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக அந்த மன்றத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்று நம்ம எல்லோரும் விருப்பப்படுகின்றோம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது என்று சொல்வதை விட எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்தோம் என்று சொல்லும் பொழுது இன்னும் பெருமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது அதற்கு இப்பொழுதே எதிர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 16, 17, 18 அரசியல் ரீதியாக இதை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இது வேகமாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்.